தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒரு பெரியவர் இருந்தார். முதலமைச்சரா இருக்கிறாரு. மெட்ராஸ்ல வந்து கார் நிக்கிது, டிக்கில இருந்து எல்லாம் இறக்குறாங்க. அவர் பாருங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. ஒன்னா இருக்கிறது பெட்ஷீட் எடு, பாய் வந்துருச்சா. டிரைவர் ஒரு பலாப்பழத்தை இறக்குனார். சார் இது ஏது பலாப்பழம் நம்ம வாங்கலையே. இண்டிவன் டிராவலர்ஸ் பங்களால வண்டி நின்ன போது பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த மரத்துல பலா பழுத்து இருக்குது, சும்மா தானே போகுது வண்டி, ஐயா மெட்ராஸ் தானே போறாரு அப்படின்னு அந்த வாட்ச்மேன் அந்த பலாப்பழத்தை புடுங்கி டிக்கில போட்டாங்க. யார் கேட்டு வாங்கின அப்படின்னு. நீ ஒரு காரியம் பண்ணு, என்ன இந்த பலாப்பழத்தை தலையில வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்க இருந்து திண்டிவனம் போய் அவங்கிட்ட அந்த பலாப்பழத்தை கொடுத்துட்டு பலாப்பழத்தை பெற்றுக்கொண்டேன்னு ரசீது வாங்கிட்டு வா. டிரைவர் சொன்னா பலாப்பழம் 2 அணா, ஆனா பஸ் சார்ஜ் 4 அணா. இப்ப நான் மறுபடியும் போகணும்னா 4 அணா பஸ்ஸுக்கு ஆகும். பலாப்பழம் இங்க நம்ம ஊர்லயே 2 அணாக்கு கிடைக்கும். பரவாயில்ல, நீ பண்ண தப்புக்கு பெனால்டி 2 அணா. போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இவ்வளவு துல்லியமான நேர்மைனா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பிரைம் மினிஸ்டர் ஒரு லெட்டர் வருது. நேரு கேட்கிறாரு, வாட் இஸ் தி ஒபினியன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், கான்ஃபிடென்ஷியல்னு போட்டுருக்கு. அதனால சிஎம் தானே ஓபன் பண்ணி தான் படிக்கணும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சார் 3ஆம் கிளாஸ் தான், ஆனா இங்கிலீஷ் தான் படிப்பார். அவர் லெட்டரை படிச்சாரு. படிச்சுட்டு என்ன பண்ணாரு, இன் மை ஒபினியன்ங்கிற போது ஒபினியன் ஸ்பெல்லிங் தப்பா ஆயிட்டாரு. ஆனா மத்ததெல்லாம் எழுதிட்டாரு. எழுதி அந்த லெட்டரை கவருக்குள்ள போட்டு செக்ரட்டரி கூப்பிட்டு இதை டெல்லிக்கு போஸ்ட் பண்ணு அப்படின்னாரு. அவர் எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சாரு. எப்படி இருக்கு உள்ள அப்படின்னு என்னன்னு படிச்சாரு. ஒபினியன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. என்னடா வம்பா போச்சு, ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது அப்படின்ட்டு அவர் வேற எழுதி கையெழுத்து கொண்டாந்து வச்சாரு. இப்படி பார்த்தாரு, ஏன் எழுதி இருக்கிற நீ அப்படின்னாரு. இல்லைங்க நீங்க எழுதுனதுல ஒபினியன் ஸ்பெல்லிங் தப்பு. உன் ஒபினியன் கேட்டானா ஏன் ஒபினியன் கேட்டானா? இல்லைங்கோ எல்லார் ஒபினியனுக்கும் இதான் ஸ்பெல்லிங். அவர் கிடையாது, ஏன் ஒபினியனுக்கு இதான் ஸ்பெல்லிங், ஓ ஒபினியனுக்கு அதான் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு சார் சும்மா விளையாடுறாரு. அவரு என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது ஜவஹர்லால் நேருக்கு தெரியப்படாதுன்னு திருத்தி எழுதி நீ மறைக்கிறியா? அவருடைய வார்த்தை ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான்டா நாடு உருப்பிடும். இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டுண்டா. நான் தப்பா எழுதின லெட்டரே போடு, என் லெட்டரை போஸ்ட்ல போடு, உன் லெட்டரை குப்பையில போடு. இல்ல 2 கவனிச்சிங்களா என்னன்னா இன்பார்ன் லீடர்ஷிப் குவாலிட்டி. 3ஆம் கிளாஸ் தான். உங்களில் பல பேர் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் உண்மையான இயல்பு மற்றவருக்கு தெரியாதபடி அதை எப்படியாவது நாம் மாற்றி அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும் என்று நினைப்பதால் தான் வாழ்க்கையில் எப்போதும் அதிகம் கஷ்டப்படுகிறோம். அதை பூசி மொழிகி மறைச்சு எவ்வளவு காலம் நீ அப்படி பண்ணிட்டு இருக்க முடியும்? சில பேர் சைவம் சாப்பிட மாட்டாங்க சார், ஆனா வெளியில சைவம் சாப்பிடுற மாதிரி நடிப்பாங்க. எதுக்கு இந்த வேஸ்ட்? நீ அசைவம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போய் அசைவம் சாப்பிடுவேன் சார். விவேகானந்தர் ஓப்பனா சொல்றாரு, நான் அசைவம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. அவர் வார்த்தை சொல்லட்டுமா, பொய்யான புகழை விட உண்மைதான் எப்போதும் மேலானது.